புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 20 இறைவார்த்தைகள் 24 தொடக்கம் 29. 12 ஒருவரான திதும் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாள்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை எடு, உன் கையை நீட்டி என் விழாவில் எடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். சிந்தனை. இன்று திருத்தூதரான புனித தோமாவின் விழாவை கொண்டாடுகின்றோம். புனித தோமா இயேசுவுடனான இந்த சந்திப்பின் பரிமாற்றத்தில் பல வழிகளில் எங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார். நாங்கள் நம்பிக்கையற்றவர்கள் அல்ல நாங்கள் என்பதை நம்ப விரும்புகின்றோம். ஆனால் நாங்கள் தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், எங்களிடம் இருக்க வேண்டிய ஆழமான நம்பிக்கை எங்களிடம் இல்லை என்பதுதான். அத்தோடு நாம் சிந்திக்க வேண்டிய முக்கிய விடயம் என்னவென்றால், நாம் பெறாத ஆசீர்வாதங்களை பிறர் பெறும்போது எமது பதில் எப்படியாக இருக்கும் என்பதாகும். இயேசு வந்தபோது தோமா மற்ற சீடர்களோடு இருக்கவில்லை என்பதை நினைவில் கொள்வோம். தோமா திரும்பி வந்தபோது இயேசு திருத்தூதர்களுக்கு தோன்றினார் என்று கேள்விப்பட்டார். அதை அவர் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதை கவலையோடு உணர்ந்தார். இயேசு மற்றவர்களுக்கு தோன்றிய போது தான் அங்கு இருக்கவில்லையே என்று மகிழ்ச்சி கொள்வதற்கு பதிலாக அவரை வெறுப்புக்கு அது இட்டு சென்றது எனலாம். இது பொறாமை என்னும் பாவமாகும். பொறாமை என்பது ஒருவர் தான் பெற்றுக்கொள்ளாத ஆசீர்வாதங்களை மற்றவர்கள் பெற்றுக்கொள்ளும் போது அவரில் உண்டாகும் ஒரு வகையான துயரமாகும். உண்மையிலே இயேசு மற்ற சீடர்களுக்கு தோன்றியதை நினைத்து தோமா மகிழ்ச்சி கொண்டிருக்க வேண்டும். ஆனால் தோமாவோ தான் அவரை கண்டுகொள்ள தவறிவிட்டேன் என்று கவலை கொள்கின்றார். அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்று தோமா கூறுவது அந்த பொறாமையின் வெளிப்பாடேயாகும். மற்றவர்கள் கடவுளின் ஆசீரை பெற்றுக்கொள்ளும் போது உங்கள் பதில் அல்லது எதிர்வினை எப்படியாக இருக்கும்? பலர் தங்களை பார்ப்பார்கள், தாங்களே அந்த ஆசீரை பெற்றுக்கொண்டதாக நினைப்பார்கள். இது பொறாமையுடனான அவர்களின் போராட்டமாகும். தாங்கள் அந்த ஆசீரை பெற்றுக்கொண்டதாக எண்ணுவார்கள். இந்த வகையான பொறாமை இலகுவில் கண்டுபிடித்துவிட முடியாது. இதனால் இந்த சூழலில் நாங்கள் என்ன செய்யக்கூடாது என்பதற்கு தோமா நல்லதொரு சாட்சியாக திகழ்கின்றார். புனித தோமா மோசமான ஒருவர் இல்லை. அதனாலே தான் இயேசு மீண்டும் அவருக்கு தோன்றுகின்றார். இந்த முறை திரு அவையின் பாரம்பரிய செபமான என் ஆண்டவரே என் தேவனே என்று தோமா சொல்கின்றார். இயேசு அவரை கனிவோடு கண்டித்து, நீ என்னை கண்டதால் நம்பினாய்,
காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்று கூறுகிறார். இவ்வாறு இயேசு சொல்லி தோமாவை அவரது நம்பிக்கையின்மைக்கான காரணத்தை சிந்திக்க தூண்டுகின்றார். பொறாமையால் ஏற்பட்ட அவநம்பிக்கையை தோமா கண்டுகொள்ள வேண்டுமென்று இயேசு தெளிவாக அவருக்கு உணர்த்த விரும்புகின்றார். புனித தோமாவை இன்று நாங்கள் சிந்திப்போம். அவர் கடவுளின் அரசில் ஒரு பெரிய புனிதராக விளங்குகின்றார். பொறாமை, தாழ்ச்சி, நம்பிக்கை என்ற பாடங்களை இயேசு தோமாவை கொண்டு எங்களுக்கு கற்பிக்கின்றார். செபம். என் ஆண்டவரே, என் தேவனே, ஆமென்.